17 வயசுல கல்யாணம் பண்ணாங்க. 21 வயசுல குழந்தை பிறந்து டைவர்ஸ் ஆகி எல்லாம் முடிஞ்சு 22வது வயசுங்கும் போதெல்லாம் வேலைக்கு போக ஆரம்பிச்சேன். இப்போ வயசு வந்து 35. 30 நாள் பேர் வச்சுட்டு வந்து அம்மா வீட்டில் விடுவாங்க. அப்படி விட்டுட்டு போனவர் தான், அதுக்கப்புறம் வரவே இல்லை. இடையில பார்லர் வச்சுட்டேன். ஒய்ஃபை கூட்டிட்டு வரேன்னு சொல்லி கூப்பிட்டு வருவாங்க. கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியில இருக்கிற போர்டு நம்பர் வச்சு கால் பண்ணி பேசுவாங்க. மென்ஸுக்கு சர்வீஸ் இருக்கா அப்படின்னு. இல்லை சார், இது உமன்ஸ் சலூன். ஓகே, நான் என் ஒய்ஃபை கூட்டிட்டு வரேன். அவங்க என் ஒய்ஃபை கூட்டிட்டு வந்தா எனக்கும் நீங்க த்ரெட்டிங் பண்ணி விடுவீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி உமன்ஸை ஒய்ஃபை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க சர்வீஸ் பண்ணது முடிச்சதுக்கப்புறம் உங்க நம்பர் கொடுங்க, என் ஒய்ஃப்க்கு ஏதாச்சும் ஒன்று வேணும்னா உங்களுக்கு நான் கால் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. போன ஒரு மணி நேரத்திலேயே கால் வரும் சார். கால் வந்துட்டு, மேம் இதான் என் நம்பர், நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. ரொம்ப அவசரமாக நம்ம ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருக்கப்போ யாரோ ஒருத்தங்க வந்து ஓடி போய் பஸ் ஏறுவாங்க. ஒரு பெண்ணு நைட் 8 மணிக்கு மேலே வேலை பார்த்துருக்க பெண்ணை பார்ப்போம். எங்கேயாவது கடையிலையோ எங்கேயோ பார்த்தோம் அப்படின்னா, சார் ஒரே ஒரு கிரெடிட் கார்டு ஒன்று வாங்கிக்கோங்க சார், இதை வாங்கிட்டோன்னா இன்சென்டிவ் கிடைக்கும், சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க பார்த்துருப்போம். இவங்கெல்லாம் எல்லாருமே இவர்களை போல தனி மனுஷியாக இருந்து குடும்பத்துக்காக ஓடக்கூடியவங்க. எக்காரணத்தை கொண்டும் அந்த பெண்களை ஜட்ஜ் பண்ணாதீங்க. 8 மணிக்கு மேலே போனால் என்ன, 9 மணிக்கு மேலே போனால் என்ன, ஒரு பெண் தனியாக இருந்தா என்ன, தயவு செஞ்சு ஜட்ஜ் பண்ணாதீங்க.